வகுப்பு 1. நமது தேவை உணவு, உடைகள், காற்று மற்றும் நீர். வணக்கம் மாணவ செல்வங்களே. நமது தேவை வீடு என்ற தலைப்பில் உள்ள காணொளியை நீங்கள் அனைவரும் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். வீடு மட்டும்தான் நமது தேவையா? இல்லை, நாம் உயிர் வாழ காற்று, நீர், உணவு மற்றும் உடைகள் போன்ற பல விஷயங்கள் தேவை. எனவே விரிவாக அறிய காணொளியை பார்ப்போம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தின் முடிவில் நமது அன்றாட வாழ்வில் காற்று, நீர் மற்றும் உடைகள் வகிக்கும் பங்கை புரிந்து கொள்ள முடியும். முக்கிய வார்த்தைகள்: ஆரோக்கியமான, ஆற்றல், வலுவான, பழங்கள், காய்கறிகள், கம்பளி ஆடைகள், பருத்தி செடி, கருத்து வரைபடம். நம் அனைவருக்கும் உணவு, உடைகள், காற்று, தண்ணீர் மற்றும் ஒரு வீடு தேவை. முந்தைய காணொளியிலிருந்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள், வீடு என்பது நாம் வசிக்கும் இடம். நாம் நம் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நாம் நம் வீட்டை சுத்தமாக வைத்திருக்கிறோம். நாம் நம் வீட்டை நேசிக்கிறோம். நாம் நம் வீட்டில் மகிழ்ச்சியாக உணர்கிறோம். மாணவ செல்வங்களே, உணவு, உடை, காற்று, நீர் போன்ற நமது பிற தேவைகளை பற்றி இப்போது நாம் கற்றுக்கொள்ளலாமா? ஆம், கவனம் செலுத்தி இந்த காணொளியை பாருங்கள். நீங்கள் அனைவரும் நாம் உணவு பற்றி கொடுத்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். நீங்கள் பின்பற்றுவீர்களா? ஆம். நாம் தொடங்கும் முதல் விஷயம் என்னவென்றால், நாம் தினமும் பால் குடிக்க வேண்டும். பால் நமது எலும்புகளையும் பற்களையும் வலுவாக வைக்கிறது. நாம் புதிய பழங்கள், காய்கறிகள் மற்றும் பச்சை இலை காய்கறிகளை கூட சாப்பிட வேண்டும். அவை நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்கின்றன. அதாவது உங்களுக்கு ஒருபோதும் நோய்கள் வராது. அதை நினைவில் கொள்ளுங்கள். பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிடுவதற்கு முன்பு அதை நன்றாக கழுவ வேண்டும். ஏனென்றால் விவசாயிகள் சில வகையான பூச்சிகள் மற்றும் புழுக்களிலிருந்து பாதுகாக்க சில ரசாயனங்களை பயன்படுத்தலாம். மாணவ செல்வங்களே, இப்போது ஆடைகளை பற்றி பேசலாம். அதன் முக்கியத்துவத்தை பார்ப்போம். நம் உடலை மறைக்கவும் பாதுகாக்கவும் நமக்கு ஆடைகள் தேவை. கோடையில் பருத்தி ஆடைகளை அணிவோம். அவை நம்மை குளிர்ச்சியாக வைத்திருக்கும். நாம் பருத்தி செடியிலிருந்து பருத்தியை பெறுகிறோம். குளிர்காலத்தில் நாம் கம்பளி ஆடைகளை அணிவோம். அவை நம்மை சூடாக வைத்திருக்கும். நாம் ஆடுகளிலிருந்து கம்பளிகளை பெறுகிறோம். மழையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள ரெயின் கோட் அணிகிறோம். நம்மை புத்துணர்ச்சியுடனும் சுத்தமாகவும் வைத்திருக்க எப்போதும் சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும். நீங்கள் மிகவும் புத்திசாலி அல்லவா? ஒரு முறை உங்கள் மனதை குஷிப்படுத்த இதை செய்யுங்கள். இப்போது கீழே கொடுக்கப்பட்டுள்ள படங்களை பயன்படுத்தி அடிப்படை விஷயங்களின் பட்டியலை உருவாக்க முடியுமா?
படத்தை பாருங்கள். பிங்கியும் டிங்குவும் என்ன சொல்கிறார்கள்? அவர்களுடன் இணைந்து பேசுங்கள். நம் வாழ்வில் காற்றின் முக்கியத்துவத்தை பற்றி பார்ப்போம். நம்மை சுற்றி காற்று இருக்கிறது. எல்லா உயிர்களுக்கும் காற்று தேவை. மனிதர்கள், விலங்குகள் மற்றும் தாவரங்கள் காற்று இல்லாமல் வாழ முடியாது. காற்றை நாம் பார்க்க முடியாது, ஆனால் அது நகரும் போது அதை உணர முடியும். காற்று நகரும் போது அது காற்று என்று அழைக்கப்படுகிறது. காற்று இடத்தை எடுத்துக்கொள்கிறது. பலூனில் காற்றை ஊதுங்கள். அது எப்படி பெரிதாகிறது என்று பாருங்கள். பலூனுக்குள் இருக்கும் இடத்தை காற்று நிரப்பியுள்ளது. எனவே காற்று இடத்தை எடுத்துக்கொள்கிறது என்று சொல்லலாம். காற்று பல பயன்பாடுகளை கொண்டுள்ளது. விலங்குகள் மற்றும் தாவரங்கள் சுவாசிக்க காற்று தேவை. நகரும் காற்று துணிகளை உலர்த்தும். வேகமாக நகரும் காற்று காற்றாலையின் கத்திகளை திருப்பும். படகுகள் பயணிக்க காற்று உதவுகிறது. கிளைடர்கள் நகர உதவுகிறது. நெருப்பு மூட்டவும் அது தொடர்ந்து எரியவும் காற்று தேவை. கால்பந்துகள், நீச்சல் குழாய்கள் மற்றும் சைக்கிள் டயர்களில் காற்று நிரப்பலாம். சில நேரங்களில் காற்று வேகமாகவும் பலமாகவும் வீசும். வேகமான மற்றும் பலத்த காற்று புயலை ஏற்படுத்தும். புயல்கள் வீடு, பயிர்கள் மற்றும் மரங்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தும். புயல்கள் மனிதர்களையும் விலங்குகளையும் பாதிக்கலாம். இப்போது காற்றை பற்றி உங்களுக்கு நன்றாக புரிந்துவிட்டது, சரியா? அடுத்து தண்ணீரை பற்றி அறிய ஆர்வமாக உள்ளீர்களா? ஆமாம் ஆசிரியரே. அனைத்து உயிரினங்களுக்கும் தண்ணீர் தேவை. மக்கள், விலங்குகள் மற்றும் தாவரங்கள் உயிர் வாழ தண்ணீர் தேவை. தண்ணீருக்கு பல பயன்பாடுகள் உள்ளன. நமக்கு குடிக்க தண்ணீர் தேவை. நமக்கு உணவு சமைக்க தண்ணீர் தேவை. துணி துவைக்கவும் குளிக்கவும் நமக்கு தண்ணீர் தேவை. தீயை அணைக்க நமக்கு தண்ணீர் தேவை. நாம் சுத்தமான தண்ணீரை குடிக்க வேண்டும். அசுத்தமான தண்ணீரை குடிப்பதால் நமக்கு நோய் ஏற்படும். தண்ணீர் சுத்தமாக இல்லாவிட்டால் அதை கொதிக்க வைத்து வடிகட்டி அதை சுத்தமாக்க வேண்டும். தாவரங்களுக்கும் கூட காற்று, நீர் மற்றும் உணவு தேவை. மேலும் விலங்குகளுக்கு காற்று, நீர் மற்றும் உணவு தேவை. பலர் காற்று, நீர் மற்றும் உணவை சார்ந்து இருக்கும்போது ஒரு நல்ல குழந்தையாக உங்களுக்கு என்ன புரிந்தது?
தண்ணீரையும் உணவையும் வீணாக்க கூடாது, காற்றை மாசுபடுத்த கூடாது என்பதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். ஏனெனில் அவை மிகவும் மதிப்புமிக்கவை மற்றும் நமது அன்றாட வாழ்வில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. வீட்டு பாடப்பணி. சரியா தவறா என கண்டுபிடிக்கவும். தண்ணீர் இல்லாமல் நாம் வாழ முடியாது. சரி அல்லது தவறு? கேள்வி 2. புத்தகம் படிக்க நமக்கு தண்ணீர் தேவை. கேள்வி 3. அழுக்கு நீரை குடிப்பது நம் ஆரோக்கியத்திற்கு கேடு. தண்ணீரை வடிகட்டி சுத்தம் செய்யலாம். சரியான பதிலை தேர்வு செய்க. டேஷ் மற்றும் டேஷ் வேகமாக நகர்வதால் ஏற்படுகின்றன. வட்ட அடைப்புக்குறிக்குள் அறையில் காகிதங்கள் பறக்கின்றன. புயல். ஆ கார். ஆ தண்ணீர். இ காற்று. கேள்வி 2. டேஷ் பந்து படம் மற்றும் டேஷ் டயர் படம் நிரப்பப்பட்டுள்ளன. ஆ நீர். ஆ காற்று. இ மணல். கேள்வி 3. ஒரு டேஷ் நெருப்பு படத்தை ஒளிர செய்வதற்கு நமக்கு தேவை. ஆ தண்ணீர். ஆ உணவு. இ காற்று. நெடுவரிசைகளை பொறுத்து. ஆ பக்கம் கேள்வி 1 காற்று, கேள்வி 2 காற்று, கேள்வி 3 பலூன், கேள்வி 4 புயல். ஆ பக்கம் ஆ நகரும் காற்று. ஆ காற்று இடத்தை எடுத்துக்கொள்கிறது. இ வேகமான மற்றும் பலத்த காற்று. ஈ நம்மை சுற்றிலும் காற்று. சுய அறிவு மதிப்பீடு. கேள்வி 1. நமக்கு ஏன் காற்று தேவை? கேள்வி 2. நாம் ஒரு பலூனில் காற்றை ஊதும் போது அது பெரிதாகிறது. ஏன்? கேள்வி 3. காற்றாலையின் கத்திகள் சுழல காரணம் என்ன? கேள்வி 4. நகரும் காற்று பாய்மர படகு நகர உதவுகிறது. வேறு என்ன அது நகர உதவுகிறது? கேள்வி 5. தண்ணீரின் 3 பயன்களை எழுது. கேள்வி 6. தண்ணீரை சுத்திகரிக்கும் 2 வழிகள் யாவை? கேள்வி 7. நாம் ஏன் சுத்தமான தண்ணீரை குடிக்க வேண்டும்? வாழ்க்கை திறன். காற்று இல்லாமல் நம்மால் வாழ முடியாது என்பது நமக்கு தெரியும். காற்றை சுத்தமாக வைத்திருக்கிறோமா அல்லது அசுத்தமாக்கிறோமா? நீங்களே பாருங்கள். 1. பட்டாசுகள் நம்மை சுற்றியுள்ள காற்றை அசுத்தமாக்கின்றன. நீங்கள் அவற்றை எரிக்கிறீர்களா? 2. நீங்கள் வேடிக்கைக்காக குப்பை அல்லது கழிவு பொருட்களை எரிக்கிறீர்களா? 3. உங்கள் குடும்ப கார் அல்லது ஸ்கூட்டரில் புகை வெளியேறுகிறதா? நீங்கள் இந்த காணொளியை ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நம் அன்றாட வாழ்வில் காற்று, நீர், உணவு மற்றும் உடைகளின் முக்கியத்துவத்தை நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டீர்கள். மீண்டும் சந்திப்போம் குழந்தைகளே.